பேரிச்சம்பழம் 250 கிராம் எடுத்துக்கொள்ளணும் வேணும். 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 கப் உடைத்த முந்திரியும் பாதாமும், 1 சின்ன டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளும், 1 பெரிய டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் பால் மேல உருட்டுறதுக்காக தேங்காய் திருவல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை எல்லாத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு இப்பொழுது ஜார்ல பேரிச்சம்பழத்தை போடுங்க. இதற்கு பேர் பேரிச்சம்பழ உருண்டை. இது சத்துள்ள உருண்டை. அடுத்தது தேங்காய் திருவலையும் போட வேண்டும். தேங்காய் திருவலுக்கு அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்துக்கொண்டு அடுத்தது ஏலக்காய் தூள் எடுத்து வைத்திருந்தோம் இல்லையா, அதையும் கலந்து கொள்ளணும். இப்போ மூடி போட்டுட்டு இப்போ பாருங்க, ஜார்ல நல்லா அடிக்கணும். மிக்ஸ் பண்றாங்க பாருங்க. பேரிச்சம்பழம் நம்ம உடம்புக்கு மிகவும் சத்தான பொருள். இது பெரியவர்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப நல்ல உடம்புக்கு சத்தான ஒரு பொருட்களை வச்சுதான் நம்ம இந்த உருண்டையை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இப்ப ஜார்ல அடிச்சிருக்கிறோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நைஸா இதை அடிக்கணும். அதனால நம்ம மூடிய திறந்து பார்க்கணும். இப்ப மூடிய திறந்து பார்க்கும் பொழுது இப்ப அதனுடைய கலவைய பார்த்திருக்கோம். அதெல்லாம் பாதாமும் முந்திரியையும் திருப்பியும் கலக்கிறோம் கொஞ்சமா. மறுபடியும் மூடிய போட்டு மூடிட்டு இப்ப திருப்பியும் ஒரு ஜார் அடிக்கிறோம். இப்ப கலவை பாருங்க, ஒண்ணு சேர்ந்து திரண்டு வருது பாருங்க. சாயந்தர நேர உணவாக ஸ்நாக்ஸ் போல நம்ம சாப்பிடலாம். சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை சாப்பிட வேண்டிய நல்ல சத்தான ஒரு ஸ்நாக்ஸ், ஏதாவது டீ டைம் உணவு என்று கூட இதை சொல்லலாம். இப்ப எடுத்துட்டு பாருங்க, சுத்தி இருக்கிற அந்த இதுவெல்லாம் எடுத்துட்டு ஜார்ல இருந்து அந்த கலவைய எடுக்கணும். பாருங்க, இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயால ஏன்னா அந்த கலவை ஒட்டாம வரணும் இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய எடுத்து கையில இது பண்ணிட்டு கொஞ்சம் உருண்டைகளா எடுத்து கொஞ்சம் எடுத்து உருண்டை பண்றாங்க. உருண்டை செஞ்சுட்டு இப்ப அத பாருங்க, என்ன அருமையா உருண்டை வந்திருக்கு பாருங்க. அந்த எடுத்து தேங்காய் திருவல், இன்னொரு தேங்காய் திருவல் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுல அந்த உருண்டைய பால ஃபுல்லா சுத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகான பேரிச்சம்பழ உருண்டை. இதுல உங்களுக்கு எல்லாம் சத்தான முந்திரி, பாதாம், ஏலக்காய் தூள், அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாமே உடம்புக்கு நல்ல பொருட்கள்ல தான் சேர்ந்து இருக்குது. அடுத்தது இன்னொரு உருண்டை பண்றாங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில தடவிக்கிட்டு அடுத்த உருண்டைய செய்யறாங்க.
இது போல முழுக்க தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் அப்படியே சாப்பிட்டு விடக்கூடாது. அதனால அவர்கள் ஒரு உருண்டையாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இதை அதான் அப்போதே சொன்னேன், இதை அப்படியே சாப்பிடக்கூடாது என்று. இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரிட்ஜுக்குள் இந்த டேட் பால்ஸை வைக்கிறார்கள். தமிழில் பேரீச்சப்பழ உருண்டை என்றும் நாம் கூறலாம். 2 மணி நேரம் கழித்து இதோ பாருங்கள் எடுக்கிறார்கள். இப்போது 2 மணி நேரம் கழித்து இந்த உருண்டையை பாருங்கள். மிகவும் அருமையாக வந்துள்ளது. இப்பொழுது அவர்கள் அந்த உருண்டையை உங்களுக்கு காட்டப் போகிறார்கள். பாருங்கள், இதோ பாருங்கள். இப்பொழுது உருண்டைகள் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுக்கப்பட்ட உருண்டைகள்